நாட்டையே உலுக்கிய கரூர் கூட்ட நெரிசல் மரணம். இறந்தவர்களை இழந்து தவிக்கும் உறவினர்கள். எஃப்ஐஆரில் வெளியாகியிருக்கும் பகீர் கிளப்பிய தகவல்கள் விரிவாக பார்க்கலாம். தாவைக்க தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டமானது கடந்த 27ஆம் தேதி கரூரில் உள்ள வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்றது. விஜயை காண கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியது. இதனால் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவமானது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியுள்ளனர். அதன்படி தாவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்த், தாவைக்க இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட 4 தாவைக்க நிர்வாகிகள் மீது கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கின் முதல் குற்றவாளியாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், 2வது குற்றவாளியாக தாவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்த், 3வது குற்றவாளியாக தாவைக்க இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இவர்கள் மீது கொலையாகாத மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல், பிறர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல், அரசு அதிகாரியின் உத்தரவை மதிக்காமல் இருத்தல், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான எஃப்ஐஆர் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பிரச்சார இடத்திற்கு விஜய் 4 மணி நேரம் திட்டமிட்டே காலதாமதமாக்கியதாகவும், அதனால் மக்கள் கூட்டம் அதிகமானதை தொடர்ந்து நெரிசல் ஏற்பட்டதாக எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கரூர் நகர காவல் நிலைய காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த எஃப்ஐஆரில் 27ஆம் தேதியன்று 500 காவலர்கள் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து சீர் செய்யும் பணிக்கு நியமிக்கப்பட்டு கரூர் நகர மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. விஜய் அவர்கள் மதியம் 12 மணிக்கு கரூர் வர இருப்பதாக சொன்னதை தொடர்ந்து காலை 10 மணியிலிருந்தே பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள் பெருமளவில் வர தொடங்கினார்கள். இதனால் வேலுச்சாமிபுரம் மெயின் ரோடு, கோவை சாலை, முனியப்பன் கோவில் ஜங்ஷன், திருக்காம்புலியூர், ரவுண்டானா, மதுரை சேலம் பைபாஸ் ரோடு ஆகிய இடங்களில் கூட்டம் அதிக அளவில் வர தொடங்கினார்கள் என எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் கொடுத்த விண்ணப்பத்தில் 10,000 தொண்டர்கள்தான் வருவார்கள் என்று எழுதி கொடுத்துள்ளனர். ஆனால் பிரச்சார கூட்டத்திற்கு சுமார் 25,000த்திற்கும் மேற்பட்டோர் வந்தனர். இந்நிலையில் மாலை 4:45 மணிக்கு தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜய் கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம்பாளையம், தவிட்டுப்பாளையம் வழியாக நுழைந்து வேண்டுமென்றே காலதாமதம் செய்து தெருவில் அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ நடத்தி போக்குவரத்திற்கும் பொது இடங்களுக்கும் இடைஞ்சல் ஏற்படுத்தி அதிக இடங்களில் நிபந்தனைகளை மீறியும் வரவேற்புகள் நடத்தியும் காலதாமதம் செய்ததாக எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாலை 7 மணிக்கு வேலுச்சாமிபுரம் ஜங்ஷனில் தொண்டர்கள் கூட்டத்திற்கு நடுவே வாகனத்தை நிறுத்தி சிறிது நேரம் வேண்டுமென்றே காலதாமதம் செய்ததால் அதே இடத்தில் அளவுக்கு அதிகமான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தனர். அந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டம் அலைமோதச் செய்து மக்களிடையே தேவையற்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால்
அசாதாரண சூழல்கள் ஏற்பட்டு கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல், கொடுங்காயம், உயிர் சேதம் ஏற்படும் என்று தாவேக கட்சியின் மாவட்ட செயலாளர் மதியழகனிடமும், பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடமும் மற்றும் இணைச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமாரிடமும் தாவேக நிர்வாகிகள் பலரிடமும் பலமுறை தானும் டிஎஸ்பியும் எச்சரித்தும் அறிவுரை வழங்கியதாகவும், ஆனால் நாங்கள் சொன்னதை கேளாமல் தொடர்ந்து அசாதாரண செயல்களில் தாவேகவினர் ஈடுபட்டதாகவும் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் போதிய பாதுகாப்பினை போலீசார் வழங்கிய போதும் தாவேக தொண்டர்களுக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகிகள் எவரும் தொண்டர்களை சரிவர ஒழுங்குபடுத்தாமல் இருந்ததாகவும், இதனால் ரோட்டில் அருகிலுள்ள கடைகளுக்கு நிழல் தர வேண்டி அமைக்கப்பட்டிருந்த குறுகிய சரிவான தகர கொட்டகைகள் மற்றும் அருகிலிருந்த மரங்களிலும் கட்சி தொண்டர்கள் ஏறி உட்காரச் செய்ததால் தகர கொட்டகை உடைந்தும் மரம் முறிந்தும் அதில் உட்கார்ந்திருந்த தொண்டர்கள் கீழே நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மீது சரிந்து விழுந்ததால் பொதுமக்களில் பெரும்பாலானோருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டது என எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தாவேக கட்சியின் கரூர் ஏற்பாட்டாளர்களுக்கு விஜயின் பொதுக்கூட்டத்திற்கு மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டிருந்தும் குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற கட்டாய நிபந்தனை இருந்த போதிலும் அதிக மக்கள் கூட்டத்தை வெளிப்படுத்தி அரசியல் பலத்தை பறைசாற்றும் நோக்கத்துடன் கட்சி ஏற்பாட்டாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜய் அவர்கள் கரூருக்கு வருவதை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியும், அந்த நீண்ட தாமதத்தின் காரணமாக அங்கு பல மணி நேரங்களாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலிலும் தாகத்திலும் சோர்வடைந்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் நீண்ட நேர காத்திருப்பு, போதுமான தண்ணீர் மற்றும் மருத்துவ வசதி இல்லாமல் அதிக கூட்டம் காரணமாக ஏற்பட்ட அழுத்தத்தால் மக்களின் உடல்நிலை சோர்வடைவு ஏற்பட்டது. இதன் விளைவாக மேற்படி சம்பவத்தில் அதிகளவில் மிதிப்படுதல் ஏற்பட்டு அதனால் அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். மேலும் பலருக்கு காயங்கள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் நகர காவல் நிலைய காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.